ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவ் டெக் தமிழ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதக்கிட்ட ஆக போகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து ப்ரொஜெக்டர் ரோலிங் ஸ்க்ரீன் எப்படி வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். மோட்டரில் ஆட்டோமேட்டிக்காகவும் ரெடி பண்ணலாம், மேனுவலாகவும் ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்ரு வச்சு நம்ம சுவிட்ச் அமுக்குனா க்ளோஸ் ஆகிற மாதிரி, இன்னொரு வாட்டி அமுக்குனா ஓப்பன் ஆகிற மாதிரி, அதாவது அப் அண்ட் டவுனு அந்த பொசிஷனில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து என்னென்ன திங்ஸ் வேணும்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன் நான். சரிங்களா? உங்கள்கிட்ட இந்த பொருள்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து நீங்களே ரெடி பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி போக வேண்டியது, கடைக்கு போகணும், அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகும். அப்புறம் நீங்கள் மேக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதுக்கு தான் நான் வந்து இந்த திங்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. மோட்ரு ஒரு மோட்ரு பண்ணுறது கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி அது கிடச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மோட்ரு இல்லை, கிடைக்காத மோட்ரு இல்லைன்னா ஆல்டர்னேட்டு எந்த மோட்ரு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ என்னென்ன தேவையோ அதை சொல்கிறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா 10 mm போல்ட்டு நான் 2 பீஸ் வாங்கிட்டேன். சரிங்களா? எனக்கு தேவை இருக்காத போகும், அதுக்காக நான் 2 பீஸ் வாங்கிட்டேன். பாருங்கள், நான் 2 பீஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கான நெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பேரிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பேரிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த சைஸு பார்த்திங்கன்னா 6000 போட்டிருக்கு, நம்பரு 6000. ஓகேங்களா? 2 பீஸு. இதுவும் வீட்டிலே தான் இருக்குது. இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க, வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 8 mm. இது ஒன்று எதுக்கு சேஃப்டிக்கு வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 6001 பேரிங்கி நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பேர் ரெடியூசர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு பேர் தெரியல. ஒரு பக்கம் 1 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 1.25 இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தேவை. இது பார்த்தா 8 mm சின்னது ஒன்று வாங்கிட்டேன். இந்த டிசி மோட்ரு தேவைப்படாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அதெல்லாம் இது சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்கிறேன். இதுவும் தேவைப்படும்ன்ட்டு. இந்த பைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்து வாங்கிக்கிங்க. இது வந்து 1 இன்ச்சு சைஸு. லென்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆல்டர்னேட் மோட்ரு இல்லை, அந்த நான் சொல்கிற மோட்ரு இல்லைன்னா இந்த இதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரஃப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஐடியாவை. நீங்கள் வந்து கீப்பப் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வீடியோ போட்டுக்கிறதால நான் அதை எப்படி மேக் பண்ணணும் அந்த கான்செப்டில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இது ஆல்டர்னேட் பிளான். இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் இது வந்து மோட்ரு வைக்க முடியாது. கையால் மேனுவலாக வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சப்ஸ்கிரைபர். இந்த அலன் கீயும் தேவை. இது கொஞ்சம் லேத் ஒர்க்குனா இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு 150 ரூபாவில் செலவாகும். அது மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு சில இது வந்து நம்ம வீட்லேயே இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு சில பொருள்னால் வந்து நம்ம கடையில் போய் வாங்க தான் செய்யணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணால் திரும்பும். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு தான். இது பார்த்திங்கன்னா 12 volt மோட்ரு. இந்த கியர் மோட்ரு. இந்த மோட்ரு எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, கிட்ஸ் பைக்கு கார்னால் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே வரும். நாய்ஸே இருக்காது, அக்யூரேட்டாக வரும். அதாவது ரொம்ப நாய்ஸ்னால் இருக்காது. அந்த மோட்ரு வர்ற சவுண்டு நம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒன்று வீல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த சைஸை வச்சு தான் நம்ம பண்ண முடியும்.
இது பார்த்தீங்கன்னா 54 mm போட்டிருக்கு. இன்னொன்று 38 பார்த்தீங்கன்னா 38 பர்ஃபெக்ட்டு. இதை நம்ம வந்து பேரலாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நெட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும். காட்டுறோம் பாருங்கள். இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வுட்டு மேலே வச்சு ட்ரில் பண்ணோம்னா இந்த ஷேப்பு கட் ஆகிடும். ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா கையில் அடிச்சிடும். அப்புறம் சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? இது கொஞ்சம் பத்தாது, கரெக்டாக இருக்காது. இதை வந்து நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு ஈவனாக வந்து தேய்ச்சிக்கணும். ஆனால் கொஞ்சம் க்ரிப்பாகவே கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அரல் டேட்டு, ஃபெஃபிக்யூக்கு இல்லைனா வந்து எம்சில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்சில் தேவைப்படும். சரிங்களா? அதை எடுக்க மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா அதே பேரிங் தான் 6001. மேலே மாஸ்க் ஸ்டிக்கர் கொஞ்சம் இதுக்கோசரம் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட திங்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு இதெல்லாம் மூவ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? பைப்பு, பேரிங்கு, சம் நெட்டு போல்டு தேவைப்படாது. பேரிங்கு ரெடியூசர்னு சொல்லுவாங்க, பேர் எக்ஸாக்டாக தெரியல, சாரி. இது வந்து உட்டன் வீலு. இது வந்து மேனுவலாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மோட்ரு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த லாஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட்டும் தேவைப்படாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கோசரம் இந்த மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படாது. இது ஒரு ஐடியா. அந்த மோட்ரு கிடைக்கலாம், இதெல்லாம் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? இந்த திங்ஸ்னால் நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூனில் இருக்குது. மேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 பார்ட்டுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. அப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஸ்க்ரூஸ் தேவைப்படும், அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.